எல்லோருக்கும் வணக்கம். நாம் சின்ன வயசுலேருந்து நிறைய கதைகள் கேட்டிருக்கோம். அப்போது அது மாதிரி நாம் ஒரு சின்ன வயசில் கேட்ட ஒரு கதையை இப்போ நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கலாமா? வடக்கதை, காக்கா கதை, இது மாதிரி நிறைய கதைகள் வழி வழியாக சொல்லிட்டு வரோம். விக்ரமாதித்தன் கதை அந்த மாதிரி. அப்போது சின்ன வயசில் நாம் கேட்ட ஒரு கதையை திரும்பவும் இப்போ நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பையன். அந்த பையன் நல்லா வியாபாரம் பண்ணி நல்லா சம்பாரிச்சுட்டு இருந்தான். வீடும் நல்ல வசதியாக எல்லாமே நிறைஞ்சு அந்த ஊரில் அவங்க வசித்து வந்தாங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், வயசு வந்துருச்சு, நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் பொண்ணு போய் பார்க்குறாங்க. அப்போ பக்கத்து கிராமத்தில் ஒரு நல்ல குடும்பம் ரொம்ப பிடிச்சி போச்சு, போய் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அப்பாவும் அம்மாவும் பொண்ணை பார்த்துட்டு பையன்கிட்ட சொல்கிறாங்க, கண்ணா உனக்கு பொண்ணு பார்த்துருக்கோம், நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. அவர் ஓகே நீங்கள் சொன்னால் சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு போய் பொண்ணை பார்க்குறாங்க. பொண்ணை பார்த்து எல்லாம் பிடிச்சிது. ஒரு கல்யாணத்துக்கும் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாம் கல்யாணம் முடிவு பண்ணி தேதி வச்சு கல்யாணமும் நல்லா அமோகமாக நடந்து முடிஞ்சிருது. கல்யாணம் நடந்து முடிஞ்சோடனே அந்த மாமியார் வீட்டில் ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க. அந்த மாப்பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் சந்தோஷமாக எல்லாம் உறவுகள்லாம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு எல்லாம் முடித்து விருந்தெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் அவங்கவுங்க வீடு திரும்பிடுறாங்க. இந்த பையன் நல்லா வியாபாரத்தை பெருக்கி நல்லபடியாக வளர்ந்து வந்துட்டுருக்காரு. ஒரு நாள் என்ன ஆகுது, இவர் வெளியூர் போகிறாரு. வெளியூர் போகும்போது வியாபார விஷயமா வெளியூர் போகும்போது ரொம்ப நாளாயிருது. திரும்பி வர்றதுக்கு நாளாயிருது ரொம்ப. அப்படியே வியாபாரத்தெல்லாம் பார்த்துட்டு அவர் திரும்பி வரும்போது, ஸோ நம்ம இந்த நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம மாமியார் வீட்டுக்கு போயிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போன உடனே மாமியார் வாஹா மாப்பிள்ளை ரொம்ப நாள் ஆச்சே, வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடாக செஞ்சு போட்டு விதவிதமாக பண்ணி போடுறாங்க. இவர் ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, இப்படியே நாள் போயிட்டே இருக்குது. மாமியாரோட கவனிப்பில் ரொம்ப சந்தோஷமாக மாமனாரும் மாமியாரும் மாப்பிள்ளையை ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க. அந்த சந்தோஷத்தில் அவர் நாள் போகிறதே தெரியாமல் அப்படியே அந்த கிராமத்தை சுற்றி பார்த்துட்டு இப்படியே போயிட்டே இருக்குது. கடுமையான உழைப்பில் இருந்தவருக்கு அந்த ஒரு ஃப்ரீ ரிலாக்ஸேஷன் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்படியே இருந்துட்டு இருக்கும்போது அவங்க பண்ணி போட்ட பலகாரத்துலேயே அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவங்க கொழுக்கட்டை செஞ்சு போடுறாங்க அந்த மாப்பிள்ளைக்கு. அந்த மாப்பிள்ளை இது என்ன பேர், இது நான் சாப்பிட்டதே இல்லையே இந்த பலகாரம்னு சொல்லும்போது அந்த மாமியார் சொல்கிறாங்க, இது பேர் கொழுக்கட்டை அப்படின்னு சொன்னால், ஓ அப்படியா, சரி நான் வீட்டுக்கு போய் எங்கள் வீட்டில் சொல்லி இந்த கொழுக்கட்டை பண்ணி நான் சாப்பிட்றேன், பேர் மறக்கக்கூடாது, கொழுக்கட்டை இது பேர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி அத்தை நான் கிளம்புறேன், ரொம்ப நாளாச்சு, மாமா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு இவர் ஊருக்கு கிளம்புறார். ஊருக்கு கிளம்பி வரும்போது இது அந்த காலத்துலலாம் ரொம்ப ட்ராவல் பண்ணுறது எப்படின்னா, மோஸ்ட்லி நடந்து போவாங்க கொஞ்சம் தூரம். அதுக்கப்புறம் ஏதாவது வண்டி கிண்டி இருந்தால் அதில் ஏறி வீடு சேருவாங்க. இவர் நடந்து வந்துகிட்டே இருக்கார். பக்கத்து கிராமம் தானே, பக்கத்தில் தானே ஊர். அப்படியே நடந்து வந்துக்கிட்டே ஊரெல்லாம் பார்த்துக்கிட்டு ரசிச்சுட்டு வந்துட்டுருக்கும்போது கொழுக்கட்டை கொழுக்கட்டை கொழுக்கட்டைன்னு அந்த பேரை சொல்லிக்கிட்டே வரார். வீட்டுக்கு போய் நம்ம மனைவிக்கிட்டே இந்த மறக்காமல் இந்த பேரை சொல்லி இந்த பலகாரத்தை செஞ்சு தர சொல்லணும் அப்படின்னு ஆசையாக வந்துகிட்டே இருக்கார். அப்போது வரும்போது அந்த இடத்துல ஒரு குழி மாதிரி இருக்குது, தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. அதை தாண்டுறதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, ட்ரை பண்ணி அப்படியே காலை வச்சு அத்திரி போச்சா அப்படின்னு தாண்டுறாரு. அதாவது பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு கஷ்டமான வேலை செய்யும்போதோ ஏதாவது ஒரு வெயிட்டான பொருளை தூக்கும்போதோ, அம்மாடி அப்பா ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அது தூக்க முடியாது. தூக்குறதுக்கு அந்த ஒரு வேர்டு நம்மளுக்கு ஒரு நம்மளை ஒரு ஈஸியாக பண்ணுற மாதிரி பண்ணிடும். அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்த தாண்டுறதுக்கு அத்தடி போச்சா அப்படின்னு சொல்லி தாண்டுறார். தாண்டும்போது இந்த அத்தடி போச்சாவை நினச்சிக்கிட்டு இருந்தவர் இந்த கொழுக்கட்டை பேரை மறந்துட்டார். அங்கேருந்து ஆரம்பித்து நடக்க ஆரம்பித்தவர் அத்தடி போச்சா அத்தடி போச்சா அத்தடி போச்சான்னே சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்காரு. அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே மனைவி கிட்ட சொல்கிறாரு, என்னங்க எங்கே போயிட்டு வந்தீங்க, இவ்வளோ நாள் ஆச்சு காணாமல். என்ன, இல்லை இல்லை இந்த மாதிரி வியாபார விஷயமாக போனேன், வேலை முடிஞ்சிட்டு அப்படியே உங்கள் அம்மா வீட்டுக்கும் போயிட்டு வந்தேன் அப்படின்னு. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அம்மாவும் அப்பாவும் வாக்கப்பா என்னாச்சு, எல்லா வேலையெல்லாம் நல்லா நடந்துச்சான்னு. ஓ நல்லா நடந்துச்சுன்னு. இந்த மாதிரி நம்ம மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்தப்போ அங்கே அத்தை எனக்கு ஒரு பலகாரம்
அத்திரி பச்சான்னு சுட்டு போட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதை வந்து நம்ம இங்கே சொல்லி அதை சாப்பிட நல்ல கவனிப்பு. அதை நினச்சிக்கிட்டே வந்தேன் நான். அந்த பேரை மறக்கக்கூடாதுன்னு அத்திரி பச்சா அத்திரி பச்சான்னு சொன்னோன்னே அவங்க அம்மாவும் அவரோட ஒய்ஃபும், "என்ன இது அத்திரி பச்சாவா? அப்படின்னு ஒரு பேர் நான் கேள்விப்பட்டதே இல்லையே!" அப்படின்னு 2 பேருமே சொல்கிறாங்க. "இவன் என்ன சொல்கிறான்?" அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. அவரும் புரியல, இவருக்கும் புரியல. இவங்க எல்லாரும், "இவன் இல்லைம்மா அத்திரி பச்சா தான், நீ நல்லா நினச்சி பாருன்னு." எங்கள் ஒய்ஃபுக்கிட்டே சொல்ல, "நீ நல்லா யோசனை பண்ணி பாரு, உங்கள் அம்மா செஞ்சது உனக்கு தெரியாதா? நல்லா என்னை யோசிச்சு பாரு." அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவங்க 3 பேர் அம்மா, அப்பா, மனைவி எல்லாம் சேர்ந்து இதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, அந்த ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, அப்படியே இந்த யோசனையிலேயே போய் அப்படியே கால் தடுக்கி டம்முன்னு அந்த தோட்டத்தில் மாட்டெல்லாம் கட்டி மாடு கட்டியிருக்கிற கொட்டகையில் அப்படியே விழுந்துடுறாங்க. விழுந்தவுடனே அவங்களுக்கு கன்னத்தில் இப்படி கல்லுங்கனை போட்டு அது அப்படியே வீங்கி போயிடுது. உடனே எந்திரிச்சு வந்து, ஐயோ என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லாரும் ஓடி வந்து தூக்கி ஈக்கி பார்த்தோன்னே, ஐயோ இது என்னது கன்னம் இப்படி கொழுக்கட்டை மாதிரி வீங்கி கிடக்கு அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. அதை சொன்ன உடனே அப்போ தான் இந்த பையனுக்கு ஞாபகம் வருது, ஐயையோ அந்த பலகாரத்து பேர் கொழுக்கட்டை. அடப்பாவி, இந்த கொழுக்கட்டை பேரை தானே ஞாபகம் இல்லாமல் இப்படி சொன்னேன் அப்படின்னு. நான், ஐயோ போங்க, உங்களால் பாருங்கள் எனக்கு அடிபட்டு போச்சு, கீழே விழுந்து இப்படி எங்கள் கண்ணமே கொழுக்கட்டை மாதிரி ஊறி போச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கன்னத்தில் எல்லாம் காயமாயிடுச்சுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு கண்ணாடியில் பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ அவர் சொல்கிறார், ஐயோ சாரிம்மா, எனக்கு தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன், என்னால் தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு. சரி சரி, எனக்கு வந்து நீ நல்லா உடம்பான உடனதுக்கப்புறம் எனக்கு கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. அடடா, இந்த சின்ன விஷயத்த மறந்துட்டு இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க. அப்போதைக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் வர்றாங்க. ஊர்லேருந்து வந்துடுறாங்க. வந்தோன்னே, என்னாச்சு உனக்கு என்னாச்சு உடம்புக்கு அப்படி இப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம்மா, காலையில் தான் மாப்பிள்ளை வந்துட்டு போனார், அதுக்குள்ளே இங்கே என்னடானா வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்த பலகாரத்தை எல்லாம் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தான், கடைசியில் இந்த கொழுக்கட்டை பேரை மறந்து இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமியார் என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை இந்தாங்க நான் செஞ்சே எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொழுக்கட்டையை எடுத்து தட்டில் வச்சு எல்லாருமா சாப்பிட்றாங்க. இது என்ன எவ்வளோ ஒரு சின்ன விஷயம். ஆனால் அப்போ வந்து சில விஷயங்கள் வந்து சாதாரணமாக பேசுவாங்க. நம்ம இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த கதையில் கொஞ்சம் சில விஷயங்களை மாற்றி தகுந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் அந்த கதையில். இந்த கதை எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அந்த அத்திரி பச்சா கொழுக்கட்டை அப்படிங்கிறத வந்து கடைசியில் அத்திரி பச்சான்னு சொல்லி மறந்துடக்கூடாதேன்னு சொல்லிக்கிட்டே வந்த பேர் கடைசியில் மறந்தே போச்சு. ஸோ இது வந்து ஒரு சின்ன கதையில் எவ்வளவு ஒரு குடும்பத்து ஒத்துமை, சந்தோஷம் எல்லாத்தையும் அதில் காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கதைகள் வந்து நம்ம திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு வந்து இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணி நம்மளோட குட்டீஸுகளுக்கெல்லாம் சொன்னோம்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. எப்படி இருந்தது கதை? நல்லா இருந்ததா? மீண்டும் சந்திப்போம். இதேபோல் இன்னொரு கதையையோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி அடுத்த எபிசோடில் காண்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.